நமஸ்தே. பெரியவா சரணம். சூரிய பகவான சர்வதேவதா ஸ்வரூபமாக தரிசனம் பண்ணின்னு வந்துட்டு இருக்கோம். இப்படி தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ரூபத்தை கொடுத்து இந்த தெய்வத்தை பிடிச்சுட்டோம்னாக்கா நமக்கு ஒரு சன்மார்க்கம் கிடைக்கும் அப்படின்னு யார் வழிகாட்டுறா? குருங்கிறவர் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கார். அதனால தான் இந்த குருவுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்டாக நம்ம வைக்கிறதாக 2-3 லைன்ஸ் வருது. அசதோமா சத்கமய, தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோர்மா அமிர்தம் கமய அப்படின்னு நம்ம குரு கிட்ட கேட்குறோம். அசத்துன்னு சொல்லக்கூடியதாக எது உண்மையில்லாதது அப்படின்னா மாயையாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து சத்துன்னு சொல்லக்கூடிய ஸ்திரமான ஒரு லோகம் எதுவோ, ஸ்திரமான வழி எதுவோ, சன்மார்க்கத்துக்கு என்ன அழைச்சிட்டு போங்கோ. மிருத்யோர்மா அமிர்தம் கமய, மிருத்யுன்னு சொன்னாக்கா மறுபடி பிறப்பது இறப்பதுங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கே மிருத்யு. அப்படி அந்த மிருத்யுவிலிருந்து அமிர்தமயமான, அதாவது மறுபடி பிறப்புங்கிறதே ஒன்று இல்லாத ஒரு பெருநிலைக்கு என்ன அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு கேட்குறோம். அதில் மத்தியில் வரக்கூடிய லைன் தான் தமசோமா ஜோதிர்கமய. தமசுன்னு சொன்னாக்கா இருட்டு. இந்த மாயை அப்படின்னு சொல்கிறோமே, மிருத்யுன்னு சொல்கிறோமே, எல்லாமே இருட்டு தான் வாஸ்தவத்தில். அப்படிப்பட்ட இருட்டிலிருந்து ஜோதிஹி, நல்ல ஜோதிஷுக்கு பிரகாசமான ஒரு நிலைக்கு என்ன அழைச்சிட்டு போங்கோ. எது பிரகாசம்? இப்போ நம்ம பார்த்துன்னு வரோமே, சர்வதேவதா ஸ்வரூபமாக இந்த சூரியனை பார்க்குறோமே, அதுதான் இருக்கிறதுலே பெரிய பிரகாசம். அதனால தானே பிரம்மா அவரை லோக தீப நமஸ்தேஸ்துன்னு கூப்பிடுறார். அப்படிப்பட்ட ஜோதிஷுக்கு என்ன அழைச்சிட்டு போங்கோ அப்படின்னு நம்ம குருவை கேட்குறோம். இப்படி நம்மளுடைய பிரார்த்தனைகளை கேட்டுண்டு பரம அனுகிரகமாக குருவானவர் நம்மளை சன்மார்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறாரோ இல்லையோ, அப்படிப்பட்ட குருவை நம்ம எப்படி தரிசனம் பண்ணணும்? பெரியவா ஒரு இடத்துல சொல்கிறா, அம்பாளே தான் குருவாகவும் வந்திருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி, குருமூர்த்தே துவாம் நமாமி காமாட்சி அப்படிங்கிறா. அப்போது இந்த அம்பாளையே ஒரு குருவாக வச்சு நம்ம பார்க்கும் பொழுது, நேற்றுக்கு அம்பாளை ஒரு தரிசனம் பண்ணோமே, தலையில் அழகான ஒரு கிரீடத்தை வச்சு இந்த சூரியனை 12 கற்களாக, ரத்ன கற்களாக வச்சு அப்படி டால் அடிக்கிற ஒரு கிரீடத்தோடு அம்பாளை தரிசனம் பண்ணோமே, அதே மாதிரி குரு ரூபமாக தரிசனம் பண்ணும் பொழுதும் இப்படியே ஒரு கிரீடத்தை வச்சு, ஏன்னா நமக்கு இவ்வளோ ஒரு சன்மார்க்கத்துக்கு வழியை காண்பிக்கிறது மாத்திரமில்லை, கையை பிடிச்சு அழைச்சின்னு போகிறாரே குழந்தையே, இப்படிப்பட்ட குருவையும் அதே மாதிரி ஒரு கிரீடத்தை வச்சு அலங்காரமாக பார்த்தா நன்னா இருக்கும்னு நமக்கு மனசு தோன்றது. அது மாதிரியே குருவை அப்படியே மனசில் ஸ்மரிக்கிறதுக்கு குரு ஸ்தோத்திரத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகத்தை பார்த்தாலும் மறுபடியும் இந்த சூரியனே தான் குருவாகவும் இருக்கார் அப்படிங்கிற விஷயமும் நமக்கு போத்தியமாறுது. இந்த ஸ்லோகம் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு பார்த்தா, சர்வஸ்ருதி சிரோரத்ன சமுத்பாசித மூர்த்தையே வேதாந்தாம்புஜ சூர்யாய தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா அப்படின்னு ஸ்லோகம். அங்கே சர்வஸ்ருதி சிரோரத்ன, இந்த குருவுக்கு தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு அவருடைய சிரசில் எப்படி பிரகாசிக்கிறது இந்த கிரீடம்னாக்கா, சர்வஸ்ருதி, ஸ்ருதின்னு சொன்னாக்கா இங்கே வேதங்கள், ஸ்ருதியினுடைய சிரசாக இருக்கக்கூடிய வேதாந்தம்ங்கிறதையும் அங்கே எடுத்துக்கலாம். சர்வஸ்ருதி சிரோரத்ன, அப்போ இவர் சிரசில் ரத்னங்களாக இது ஜுவலிக்கிறதுன்னு எடுத்துக்கலாம் வேதத்தை. ஸ்ருதி சிரஸாக இருக்கக்கூடிய அந்த வேதாந்தம் இருக்கே, உபனிஷதங்கள்லாம், இந்த வேதாந்தங்கள்லாம் ரத்னங்களாக ஜுவலிக்கிறது. சம் உத்பாசித மூர்த்தையே, அப்படிப்பட்ட பிரகாசத்தை உடைய இந்த மூர்த்தி, அவரை என்னன்னு சொல்லி கூப்பிடுறதுன்னா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா, அப்படிப்பட்ட குருவுக்கு நமஸ்காரங்கள். எப்படிப்பட்ட குருன்னா அந்த 2வது லைனில் ரொம்ப அழகான ஒரு வாக்கியம் வருது, வேதாந்தாம்புஜ சூர்யாய அப்படிங்கிறது. அதாவது சூரியன் காத்தால் அப்படி உதிக்கும் பொழுது தான் சூரியனுக்காக காத்துன்னு இருக்கு தாமரைகள்லாம். சூரிய உதயத்தை பார்த்த உடனே தான் தாமரை நன்னா மலர ஆரம்பிக்கிறதுன்னு சொல்கிறது. அது மாதிரி இந்த இடத்துல என்ன ஒரு உதாரணம் கொடுக்குறான்னாக்கா, வேதாந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு அம்புஜம் தாமரையானது அப்படியே மொட்டா அப்படி உட்காண்டிருக்கு. அது என் மனசுக்குள்ளே நன்னா மலரணும். அந்த தாமரை மலர்ச்சின்னு சொன்னாலே அதில் பல அர்த்தங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா சஹசிரார கமலம்னு உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சக்கரங்களை பற்றி சொல்கிறது குண்டலினி யோகத்தில் சொல்லும் பொழுதும் உள்ள ஒன்னொன்னு ஒரு தாமரையாக சொல்கிறது. இங்கே வேதாந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு தாமரையை ஸ்பெசிஃபிக்காக சொல்லி, இந்த வேதாந்தமாகிய அம்புஜம் மலர்வதற்கு சூரியனாக வரக்கூடிய அந்த குரு இருக்காரே, அவருக்கு என் வந்தனங்கள். அப்போ குருவை சூரியனாக இங்கே காமிச்சிருக்கு. அந்த சூரியன் வந்தாதான் இங்கே இருக்கிற வேதாந்தம்ங்கிற ஒரு தாமரை மலரும், பிரகாசிக்கும். அப்போ இந்த சூரிய பகவானே தான் சாட்சாத் குருவாகவும் இருக்கார், குருவும் சூரியனாகவே தான் இருக்கார் அப்படிங்கிறதாக ரெண்டும் வெவ்வேறு இல்லைங்கிறத பார்க்கலாம். அதனால்தான் ஆஞ்சநேயருக்கு குருவாக இந்த சூரிய பகவான் இருந்து எப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் அவர் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். இப்படி குரு அப்படிங்கிற ஒரு பதத்தை சொல்லும் பொழுதே நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பெரியவா ரொம்ப அழகா தெய்வத்தின் குரல்ல சொல்லியிருக்கா.
2 விதமான எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறா. ஒன்று காமன்லி அண்டர்ஸ்டுட் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பிளனேஷன், இன்னொன்று கொஞ்சம் ரேரான ரொம்ப சில பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு 2 ஸ்லோகங்களை கொடுத்து பெரியவா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸும் மறுபடியும் சுற்றி குருனாலும் சூரிய பகவானாலும் வேறு வேறு இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த இடத்துல அதையும் சேர்த்து பார்த்துடுறோம். முதல் ஸ்லோகம், இங்கே குரு அப்படின்னு இந்த 2 அக்ஷரங்கள் அப்படியே பிரித்து கூனா என்ன ரூனா என்ன அப்படின்னு பிரித்து அர்த்தம் கொடுக்கறதாக இந்த ஸ்லோகம் இருக்குது. உகாரஸ்துவந்தகாரோவை ருகாரஸ்தன் நிவர்த்தகா அந்தகார நிரோதித்வாத் குரு ரித்யபிதீயதே அப்படின்னு ஸ்லோகம். அப்போது குகாரம் அப்படின்னு சொல்கிற அந்த முதல் எழுத்து எடுத்துக்கிறது ஃபஸ்ட்டு. குகாரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் அந்தகாரம் என்று சொல்லக்கூடிய இருட்டை குறிப்பதாக இருக்குது. ரெண்டாவது ருகாரம், ருகாரஸ்தன் நிவர்த்தகா, அந்த இருட்டுன்னு சொன்னோமே அதை நிவர்த்தி பண்ணுறதாக, அதை அழிப்பதாக. அப்போ இருட்டிலிருந்து பிரகாசத்துக்கு அழைச்சிட்டு போகிறதாக இருப்பவர் தான் குரு. அதுதான் நம்ம முன்னாடி பார்த்தோம், தமசோமா ஜோதிர்கமயன். சாட்சாத் இந்த சூரிய பகவான் நம்ம அதே தானே சொல்கிறோம், இருட்டிலிருந்து ஒளிக்கு அழைச்சின்னு போகிறார் அப்படின்னு. அப்போது குகாரம் என்று சொன்னால் இருட்டு, ருகாரம்னு சொன்னாக்கா அந்த இருட்டினுடைய நிவர்த்தி. இப்படி அந்தகார நிரோதித்வாது, அந்தகாரத்தை நிவர்த்தி பண்ணுற ஒரு காரணத்தினாலேயே அவரை குரு அப்படின்னு நம்ம கூப்பிடுறோம். குரு ரித்யபிதீயத்தேன்னு முதல் ஸ்லோகம் சொல்கிறா பெரியவா. இப்போ குருங்கிற எழுத்துக்கு இதுதான் அர்த்தம்னு புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது தான் இன்னும் கொஞ்சம் ரேரான எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னு அதை சொல்ல வரா. அதில் குருங்கிறத நேரடியாக இப்படி அப்படியே இந்த 2 எழுத்துக்களாக பிரிக்காமல் இக்கன்னா முதல்ல ககாரம்னு சொல்லலாம் முதல்து. ரெண்டாவது ரா வருதோ இல்லையோ அதை ரகாரம்னு சொல்கிறது இல்லை, ரேபம்னு சொல்கிறது. அப்போ முதல்ல மெய் எழுத்துக்களாக பிரிச்சுண்டு இக்கு ஒன்று இரு ஒன்று, அப்புறம் இந்த 2த்துக்குமே ஊங்கிற ஒரு எழுத்து தானே கூட சேர்றது. அப்படி இப்படி 3ஆக பிரித்து அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்கிற மாதிரி இன்னொரு ஸ்லோகம். அதனால தான் பெரியவா சொல்கிறா இது கொஞ்சம் ரேரான ஸ்லோகமாக இருக்குது அப்படின்ட்டு. ககார சித்தித புரோக்தா ரேப பாபஸ்ய ஹாரகா அப்படின்னு முதல்ல சொல்கிறா. அடுத்தது உகாரத்தை தனியாக சொல்லியிருக்கு. உகாரோ விஷ்ணுர் அவ்யக்தா திருதயாத்மா குருஸ்மிருதா அப்படின்னு ஸ்லோகம். இப்போது இந்த ககார சித்தித புரோக்தா அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே ஒரு சந்தர்ப்பத்தில் பார்த்துருக்கோம். கோவிந்தனுடைய விசேஷத்தை பற்றி பார்க்கும்பொழுது புரட்டாசி மாதத்தில் இந்த ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ஷரத்துக்கே அவ்வளோ மகிமை அப்படிங்கிறத பற்றி பெரியவா சொல்கிறா. கீதா கங்கா காயத்ரி கோவிந்தேதி ஹிருதிஸ்மிருதேத் அப்படின்னு சொல்லி இந்த 4 ககாரங்களை யார் மனசில் எப்பவும் ஸ்மரிச்சுட்டே இருக்காளோ அவளுக்கு புனர்ஜென்மம்னு ஒன்று கிடையாது அப்படிங்கிற விஷயமும் இதே வரிசையில் பெரியவா சொல்லின்னு வரா. அப்போது ககாரம்ங்கிற அந்த ஒரு அக்ஷரம் இருக்கே, அந்த இக்கு, அது என்ன கொடுப்பதாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா சித்தித புரோக்தா, சித்தியை கொடுப்பதாக இருக்குது அந்த ககாரம். அதாவது ஏதோ ஒரு குருவும் சிஷ்யனும் உட்காண்டிருக்கா, குரு சொல்லி கொடுக்குறார், சிஷ்யனும் தன்னால் முடிஞ்ச பிரயத்தனத்தை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஏதோ ஒரு காரணங்கள்னால, ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்னால அவனால் அதில் சித்தி கிடைக்காம இருக்குது, அவனால் ஃபுல்லாக புரிஞ்சுக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னாக்கா இந்த இக்குன்னு சொல்லக்கூடிய ககாரம் இருக்கே அந்த ஒரு அக்ஷரமே சித்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது 2 சைடு முழு பிரயத்தனம் பண்ணணும். எக்ஸ்டர்னலாக வரக்கூடிய ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம்லாம் சொல்கிறோம், இப்படி பல ஃபேக்டர்ஸ், அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் சமணப்படுத்தி சித்தியை கொடுப்பதாக அனுகிரகம் பண்ணுவதாக இந்த ககாரம் இருக்குது அப்படின்னு முதல் அந்த அக்ஷரத்துக்கு சொல்லியாச்சு. ரெண்டாவது இருங்கிறத நம்ம சாதாரணமாக ரகாரம்னு சொல்லிடுவோம். பெரியவா சொல்கிறா இந்த ரகாரம்னு சொல்கிறது இல்லை, ரேபம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லி அதனுடைய ஸ்பெஷாலிட்டிக்கே தனியாக ஒரு சாப்டர் டெடிகேட் பண்ணியிருக்கா. ஏன் ரேபம்னு சொல்கிறோன்னு சொல்லி லிங்குவிஸ்டிக்ஸு செமான்டிக்ஸு இதிலிருந்து பாஷை சம்பந்தமான ஒரு முக்கியமான விஷயமும் நமக்கு தெரியறது அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் போகிறது. பெரியவா சொல்கிறா தமிழில் தான் ரா ரான்னு 2 இருக்குது. அதை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சின்ன ரா பெரிய ரான்னு சொல்லிவிடுறோம். ஆனால் வாஸ்தவமாக எப்படி சொல்லணும், ஒன்று இடையினரா ஒன்று வல்லினரா, இப்படி 2 இருக்குது. சம்ஸ்கிருதத்தில் ஒரே ரா தான் இருக்குது, தமிழில் தான் ஸ்பெஷலாக இப்படி 2 இருக்குது அப்படின்னு பாஷை வல்லுநர்கள்லாம் சொல்கிறா. அதே மாதிரி தெலுங்குலேயும் இருக்குது, இப்படி 2 ரானா இருக்குது. ஸோ சம்ஸ்கிருதத்தில் இந்த டிஸ்டிங்ஷன் இல்லாத மாதிரி இருக்குன்னு சில பாஷை வல்லுநர்கள்லாம் சொல்லின்னு இருக்கா. ஆனால் எனக்கு இங்கே ஒரு விஷயம் சொல்லணும்னு தோன்றது, ஏன் இதை ரேபம் அப்படின்னு மற்றது எல்லாத்துக்கும் ககாரம் சகாரம்னு சொல்கிற மாதிரி இங்கே காரம் போடாமல் ஏன் ரேபம்னு சொல்கிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு பாயிண்ட் இங்கே தோன்றுறது.
ஏன்னா இந்த ரகாரம்னு நம்ம சொல்லிவிடுறோமே, இந்த ரேபம் வந்து ஸ்பெஷல் கேரக்டரிஸ்டிக் இருக்குது அதுக்கு சம்ஸ்கிருதத்தில். அதுவே இந்த ஒரு ஸ்ட்ராங் ராவாகவும், அதாவது சின்ன ரா பெரிய ரான்னு சொல்கிறோமா இல்லையா, அது மாதிரி இந்த 2 கேரக்டரிஸ்டிக்குமே இந்த ஒரே ரானா சம்ஸ்கிருதத்தில் எடுத்துக்கிறது. அதனால தான் இதை மட்டும் தனியாக ரேபம் அப்படின்னு பேர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்தில் வந்துதானாக்கா அது இடையின ரா மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் சவுண்டோட மிருதுவாக இருக்கும். வார்த்தைக்கு மத்தியில் வந்ததுனாக்கா வல்லின ரா மாதிரி ஸ்ட்ராங் சவுண்டாக வரும் அப்படின்னு இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். அப்போ அதனோட கூட்டத்திலேயே தமிழில் இருக்கக்கூடிய ரா பற்றி எல்லாமும் வருது. தமிழில் இருக்கக்கூடிய இந்த வல்லினம் மெல்லினம் இடையினம்லாம் சொல்கிறோமே, இதை பற்றின ஒரு விஷயமே பெரியவா அங்கே சொல்கிறா. கஷட தபர வல்லினம், ஞஞன நமன மெல்லினம், எரளவழல இடையினம்னு சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு பெரியவா இங்கே கம்பேரிசன் கொடுக்குறான். கஷட தபரன்னு எடுத்தாக்கா அதில் இருக்கக்கூடிய ட ர இந்த 2 எழுத்துலேயுமே இந்த ஸ்ட்ராங் ரா இருக்கோ இந்த 2த்துலேயுமே எந்த வார்த்தையும் ஆரம்பிக்காது. அதே மாதிரி ஞஞன நமனில் பார்த்தாக்கா ந ந ந இதில் எழுத்துக்களே ஆரம்பிக்காது. அதே மாதிரி எரள வழலுக்கு போனாக்கா ஆல்மோஸ்ட் அந்த மொத்தமுமே இடையினம்னு சொல்கிறோமே, அந்த மொத்த கேட்டகரியிலையுமே எந்த வார்த்தையுமே அதில் ஆரம்பிக்காது. ஒரே எக்ஸப்ஷன் வா, வா மாத்திரம்தான் எக்ஸப்ஷன். அதே மாதிரி யான்னு ஒரு எழுத்து இருக்கே, அதில் யான்னு ஆரம்பிக்கிறதுல சில வார்த்தைகள்லாம் வருது எக்ஸப்ஷனலாக. இப்போ யார் யானைன்னுலாம் சொல்கிறோமே, அதெல்லாம் இன்னொரு விதமாக சொல்ல போனால் ஆர்னு எழுதுவா, ஆணைன்னு எழுதுவா, அதுவே யானா போட்டு எழுதுறதுன்னு வந்திருக்கு. பாக்கி எந்த எழுத்துலையும் அந்த குரூப் கிளஸ்டருக்குள்ளேருந்து எந்த எழுத்தையும் முதலாக வச்சு வார்த்தைகளே வராது அப்படின்னு லிங்குவிஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன். அப்போது நமக்கு சாதாரணமாக வரக்கூடிய ஒரு கேள்வி இருக்கும், இது என்ன சார் ராவில் ஆரம்பித்து எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு தெரியுமே, ஒரு ரிக்ஷாவாகட்டும் ரயில் ஆகட்டும் ராமன் ஆகட்டும் இப்படி நிறைய இருக்கே அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. பெரியவா அதையும் சொல்கிறா, ரா அதாவது சின்ன ராவாகட்டும் பெரிய ராவாகட்டும் 2 ரானாலையுமே வார்த்தைகள் தொடங்கிறது கிடையாது தமிழை பொறுத்த வரைக்கும். இது தொன்று தொட்டு இருக்கிற ஒரிஜினல் தமிழ் இலக்கணத்தின்படி பார்த்தாக்கா இப்படித்தான் இருக்கு. ரா ரா மட்டும் கிடையாது, ரீன்னு ஆ முதல் அவ் வரை வரக்கூடிய ஃபுல் எக்ஸ்டென்ஷன் சொல்கிறான். அந்த எந்த பாயிண்ட்லேயுமே ஒரு வார்த்தை ஆரம்பிக்கிறதுங்கிறது கிடையாது. தெலுங்கில் பார்த்தோம்னாக்கா தெலுங்குலேயும் இந்த 2 ரா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையோ, அதில் மட்டும் ஒரு ராவில் சில வார்த்தைகள் ஆரம்பிக்கிறதாக எக்ஸப்ஷன் அவாகிட்ட இருக்குது. தமிழை பொறுத்த மட்டும் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த ரயில் ராமன் ரிக்ஷாங்கிற இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் இங்கேருந்து நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோன்னு கேட்டாக்கா வாஸ்தவத்தில் அது எல்லாமே பிறமொழி சொற்கள் இங்கே வந்திருக்கிறது தான். அதைத்தான் நம்ம முதல் ரா போட்டு இப்படி யூஸ் பண்ணுறோம். அதனால் தமிழ் அறிஞர்கள்லாம் இதெல்லாம் எழுதும்போது எப்படி எழுதுவான்னு பார்த்தாக்கா முன்னாடி ஒரு ஈ போட்டுப்பா, இராமன் இராவணன் ஈரையில் இப்படி ஒரு முன்னாடி ஒரு எழுத்து போட்டு தான் வரும். ஏன்னா யூசேஜ் இப்படித்தான், பேட்டர்ன் இப்படித்தான்னு சொல்லி நம்ம இலக்கணத்தில் இருக்குங்கிறதுனால அதை அனுசரித்து அந்த வார்த்தைகளை இப்படி கொண்டு வரா. அதே மாதிரி இன்னொரு உதாரணம் கொடுக்குறா பெரியவா. ருத்ராட்சம்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம், ருத்ரனுடைய கண்கள்னு ருத்ர ப்ளஸ் அக்ஷம். ருத்ராட்சம் தமிழுக்கு வரும்பொழுது உருத்திராட்சம் அப்படின்னு போடுவா. ஏன்னா ரூனாலையும் இங்கே ஆரம்பிக்கப்படாது அப்படிங்கிறதுனால முன்னாடி ஊ போட்டு எழுதுவா. அதே மாதிரி உருவம்ங்கிறது ஒரு வார்த்தை நமக்கு ரொம்ப ரெகுலர் யூசேஜில் தமிழ்னே தான் நம்ம வச்சுட்டு இருக்கோம். உருவமும் வாஸ்தவத்தில் பார்த்தா சம்ஸ்கிருத மூலத்தில் ரூபம்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து. ரூபம் இங்கே வரும்பொழுது முன்னாடி ஊ போட்டு உருவமாகி அது உருவமாகி இப்போ நமக்கு நம்மளுடைய டிக்ஷனரியிலே ரெகுலர் ஆகிடுது அப்படின்னு பல உதாரணங்கள் கொடுத்துன்னு வரா. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் பார்த்தாக்கா. பெரியவா எப்படி ஒன்னொன்றையும் பிரித்து அப்படி அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சுருக்கா. பாஷை இலக்கணம்னு சொன்னாக்கா சம்ஸ்கிருதம் மாத்திரம் இல்லை, தமிழ் மாத்திரம் இல்லை, எல்லா பாஷைகளையும் கனெக்ட் பண்ணி ஒரு பெரிய லிங்குவிஸ்டிக் கருவூலம்னு சொல்லலாம் பெரியவா. அப்படி பல விஷயங்களை இந்த ஒரு சாப்டருக்குள்ளே சொல்லின்னு வரா. கஷட தப்பரா எடுத்துகிட்டு அதில் டா ரா இந்த 2த்துலேயுமே எழுத்துக்கள் ஆரம்பிக்காது, அது ஒன்று சொன்ன அன்னைக்கு. அதே மாதிரி அதுலேயும் சில எக்ஸப்ஷன் நீங்கள் கேட்கலாம், டாவில் ஆரம்பிக்கிற எழுத்தெல்லாம் இருக்கே, சில வார்த்தைகள் இருக்கே அப்படின்னா அதுவும் இரவலில் வந்த வார்த்தைகள் மாத்திரம்தான் அப்படி இருக்குது, மூலத்தில் இப்படி கிடையாது. அதே மாதிரி கஷட தப்பர வல்லினம், இன்னொன்று ஞஞன நமன மெல்லினம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த 2ம் இணை எழுத்துக்கள்னு ஒன்றுக்கு ஒன்று பக்கத்துணையாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள், அது ஒரு பாயிண்ட் வர வருது. இங்கே கா எடுத்தாக்கா அதுக்கு அங்கே இமீடியட்டாக இணை எழுத்துக்கள் ஞா, அடுத்தது ஆல்டர்னேட் பேர். இங்கே அடுத்தது சா வந்ததுனாக்கா ஞா அடுத்தது அங்கே இருக்கும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங் பேர்ஸாக இணை எழுத்துக்களாக இருக்குது. இதுக்கு நடுவில் வரக்கூடியதாக இடை எழுத்துக்களாக எரள வழல இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் அங்கே கவர் பண்ணின்னு வரா. அப்படி இந்த ரகாரம்ங்கிறத சொல்ல ஆரம்பித்து சில பாஷைக்குள்ளே இருக்கிற அருமையான விஷயங்களும் நமக்கு பார்க்க கிடச்சிது அப்படின்னு இந்த விஷயத்த சொல்லின்னு வரா.
மறுபடி ரகாரத்துக்கு வந்தோம்னா இங்கே என்ன சொல்கிறது, ரேபம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. ஏன் ரேபம்னு சொல்கிறேன் அப்படின்னா, சம்ஸ்கிருத மூலத்தில் இருக்கக்கூடிய ரா வந்து அதுவே கொஞ்சம் மிருதுவாகவும் வந்துக்கும், ஹார்டாகவும் வந்துக்கும், யூசேஜ் இடத்த பொறுத்து. இப்போ வார்த்தை ஆரம்பத்தில் மிருதுவாக அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், நடுவில் வரும்பொழுது ஹார்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், வல்லினமாக இருக்கும். இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு தமிழில் சில பேர் நாராயண சுவாமி நடராஜன் கையெழுத்து போடுறான் அப்படின்னாக்கா, அந்த ரா நடுவில் வர நடராஜன் வருதோ இல்லையோ அதை பெரிய ரா போட்டு வல்லின ரா போட்டு எழுதுறத நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் இதே மாதிரி அந்த ராணாவே இப்படி யூஸ் ஆகுதுங்கிறத வச்சுட்டு மத்தியில் வந்ததுனாக்கா பெரிய ரா வரணும்னு சில பேர் யூஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு பெரியவா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான். நமக்கு ஞாபகம் இருக்கும், பழைய காலத்து மனுஷாலாம் நாராயண சுவாமின்னு போட்டாக்கா அந்த பெரிய ராணாவை போட்டு ரான்னு இப்படி சுழிச்சு எழுதுவா. அதெல்லாம் பார்த்துருப்போம். அதுக்கு காரணம் இங்கே பெரியவா சொல்கிறதுனால தெரிகிறது. சரி, அப்படி இருக்கக்கூடிய இந்த ஒரு எழுத்து அதுவே சாஃப்டாகவும் போகிறது, நடுவில் போனால் ஹார்டாகவும் போய்டுறதுங்கிறதுனால அதுக்கு ஸ்பெஷாலிட்டி கொடுத்து ரேபம்னு கொடுத்துருக்கா. இன்னும் கொஞ்சம் நமக்கு புரிஞ்சிக்கிற மாதிரி ரசிக்கிற மாதிரி ஒரு ரீசன் வேணும்னா அதுவும் கொடுக்குறா பெரியவா. மேபி இந்த எழுத்தே வேணுங்கிறப்போ அது ரொம்ப காரமாக ஹார்டாக மாறிக்கிறதுங்கிறதுனால ஏற்கனவே அதில் ஒரு காரம் இருக்குது, மறுபடி காரத்தை சேர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டு ரகாரம்னு சொல்லாமல் ரேபம் அப்படின்னு சொல்லியிருக்கா போல இருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு வழியாக விளையாட்டாக அதை சொல்லித்தரேன். சரி, மறுபடியும் இந்த ஸ்லோகத்துக்கு வருவோம். ரேபஹா பாபஸ்ய ஹாரகா அப்படின்னு சொல்கிறது. அதாவது இந்த ரேபம் வந்து பாபங்களை எல்லாம் பொசுக்குகிறதாக இருக்குது அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கு. இந்த இடத்துல விரிவா சொல்கிறா, நம்ம ரேபத்தினுடைய பவர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இந்த அக்ஷரத்துக்கு உண்டான இதே ஒரு பீஜாட்சரமாக எடுத்துட்டோம்னாக்கா இதனுடைய வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த பீஜாட்சரத்தினுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லின்னு வரா. அப்போது சில அக்ஷரங்களுக்கெல்லாம் மூலமாக அந்த சப்தத்துக்கே ஒரு பவர் இருக்குது. அது மாதிரி சுவாமிக்கு நம்ம பஞ்சோபச்சாரம்னு பண்ணும் பொழுது லம் அப்படின்னு ஒரு எழுத்து எடுத்தோம்னாக்கா பிருத்திவி தத்துவமாக இருக்குது, அதாவது மண்ணுடைய தத்துவமாக இருக்குது. அது மாதிரி 5 அக்ஷரங்களை பற்றி சொல்லின்னு வரா. அந்த அக்ஷரங்களில் ரம்னு சொல்லக்கூடிய ஒரு பீஜாட்சரம் அது அக்னி தத்துவமாக இருக்குது. அது மாதிரி இந்த ரம்னு சொன்னாலே அக்னிங்கிற ஒரு விஷயமும் அங்கே சேர்ந்து வரதே. அப்படி அக்னி தத்துவம் இந்த ரேபத்துக்குள்ளே இருக்கிறதுனால தான் இது பாபங்களை எல்லாம் சுட்டெரித்து பொசுக்கி பஸ்மமாக்கிடுறது அப்படிங்கிற விஷயத்த கனெக்ட் பண்ணி சொல்கிறான். அது கூடவே இன்னொரு விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி, அதனால தான் தாரக மந்திரம்னு நம்ம சொல்லக்கூடிய ராமநாமா இருக்கே, அது இதே ரேபத்தில் தானே ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பாபங்களையும் பொசுக்கி நம்ம இந்த சம்சாரத்திலேருந்து கடத்து விற்கிறதாக அந்த மகா மந்திரம் இருக்குது. அதுவும் இந்த ரல தான், ரேபத்தில் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லின்னு வரா. அப்போது குருங்கிறதுல முதல்ல இக்கண்ணாவுடைய இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாச்சு, சித்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ரேபம் வந்து பாபத்தை பொசுக்கக்கூடியதாக இருக்குது. இது ரெண்டுத்தோடையும் கூட சேர்ந்து உள்ள இன்டகிரேட்டடாக ஒன்று இருக்கே ஒரு எழுத்து, ஊ அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்து. அதுதான் அடுத்த லைனில் சொல்லியிருக்கு, உகாரோ விஷ்ணுர் அவ்யக்தா அப்படின்ட்டு. உகாரம் என்னவாக இருக்குன்னு கேட்டாக்கா விஷ்ணு அவ்யக்தா அப்படிங்கிறது. பெரியவா சொல்கிறா, விஷ்ணுன்னு சொன்னால் சாதாரணமாகவே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், ப்ரொடெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இங்கே விஷ்ணுன்னு தனியாக சொல்லாமல் அவ்யக்தகான்னு கூட ஒரு பதம் சேர்த்து கொடுத்துருக்கு. அப்போது அது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், வியக்த அவ்யக்தங்கிறது 2 வார்த்தைகளாக நம்ம பார்க்குறோம். அம்பாளை சொல்லும்பொழுது வியக்தாவிக்த ஸ்வரூபினின்னு பார்க்குறோம். வியக்தம்னா வெளிப்படையாக தெரியறது, அவ்வியக்தம்னாக்கா வெளியில் தெரியாமல் பூடகமாக மறைஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறதாக அர்த்தம். இங்கே விஷ்ணுர் அவ்யக்தா அப்படின்னு இங்கே வார்த்தையை கொடுத்துருக்கு. இதை சொல்லும் பொழுது பெரியவா ஆச்சாரர்களுடைய பாஷ்யத்தை, விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தையும் கனெக்ட் பண்ணி இங்கே சொல்கிறா. விஷ்ணுன்னு சொன்னாக்கா சர்வ வியாபகமாக எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிறவனாக அப்படின்னு ஒரு அர்த்தம். விஷ்ணுன்னு சொன்னாக்கா வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு பதத்தையும் கனெக்ட் பண்ணி அங்கே ஆச்சாரியர்கள் அர்த்தம் பண்ணியிருக்கா. ஏன் வாசுதேவன்கிறத இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கான்னு சொன்னாக்கா பாஷ்யத்திலேயே வாசுதேவனுக்கு கொடுக்கக்கூடிய அர்த்தம் வசதி, வாசயதி, ஆச்சாதயத்தின்னு 3 பதங்களை கொடுத்து இதுக்கு மீனிங் கொடுக்குறாளாம் ஆச்சாரியால். அதாவது வசதி வாசயத்தினாக்கா தானே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சு இருக்கிறது, மற்ற எல்லா உயிரினங்கள் நம்ம ஜீவராசிகள்னு சொல்கிறோமே இப்படி அதுகளுக்குள்ளேயும் நிறைஞ்சு இருக்கிறது, தானே ப்ரெசண்ட்டாக இருக்கிறது, எல்லாத்துக்குள்ளேயும் ப்ரெசண்ட்டாக இருக்கிறது. ஆச்சாதயத்தின்னு சொன்னாக்கா அதை மறைச்சு வச்சிருக்கிறது. அப்போ சுவாமி நமக்கு எல்லாருக்குள்ளேயும் உட்காண்டிருக்கான், அவனே தான் நம்ம அப்படிங்கிறதையும் நம்ம சட்டுன்னு ரியலைஸ் பண்ண முடியாதபடிக்கு மறைச்சு அவ்வியக்தமாக உள்ளுக்குள்ளே உட்காண்டிருக்கானே சுவாமி, அவனைத்தான் விஷ்ணு வாசுதேவன் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறதாக பெரியவா அந்த இடத்துல சொல்கிறான்.
வாசுதேவன் சொன்னாக்கா வசுதேவருடைய புத்திரன்னு ஒரு அர்த்தம் பண்றது உண்டு. இங்க விசேஷமாக ஆச்சாரியர்களுடைய பாஷ்யத்திலிருந்து இந்த பாயிண்ட்டை கொடுத்து இதோட நம்ம கனெக்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறதாக பெரியவா அதை சொல்லின்னு வரா. உகாரோ விஷ்ணு அவ்யக்தா. அதே மாதிரி பிரணவம்னு ஒரு அக்ஷரம் சொல்றோமே, பிரணவத்துக்கு 3 காம்பனண்ட் இருக்கு, அகார உகார மகாரம்னு. அதுல மத்தியில வரக்கூடியதாக அந்த உகாரம் தான் விஷ்ணு ஸ்வரூபம்னு சொல்றோம். அதே தான் இங்க கனெக்ட் பண்ணி உகாரோ விஷ்ணு அவ்யக்த ஸ்வரூபமாக ஒளிஞ்சிருக்கு அதுக்குள்ள அப்படிங்கிறத சொல்றது. இதெல்லாத்தையும் சேர்த்து திருத்தயாத்மா குரு ஸ்மிருதா, இப்படிப்பட்ட ஒரு இக்கு, ஒரு இரு, ஒரு உ, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இதனுடைய ஆத்மஸ்வரூபமாக திருத்தயாத்மா குரு ஸ்மிருதா. அப்ப குருன்னு சொன்ன உடனேயே இந்த 3 குணங்களையும் சேர்த்து இப்படி சித்தியை கொடுக்கறதாகவும் இருக்கணும், பாபத்தை பொசுக்கி நம்மளை காப்பாற்றுறவராகவும் இருக்கணும், சர்வ வியாபகமாக இருக்கக்கூடிய ஆனா அதே நேரத்துல அவ்யக்தமாக வெளியில தெரியாம அப்படி மறைச்சுண்டு தான் சுவாமிங்கிறத மறைச்சுண்டு நம்மளை காப்பாத்தின்னு இருக்கிறவராக இருக்கணும். அப்படி இருக்கிறவர் தான் குருங்கிற ஒரு வார்த்தையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு பெரியவா சொல்லின்னு வர. அதே டெஃபினிஷனை இந்த இடத்துல எடுத்து அப்ளை பண்ணி பார்த்தோம்னாக்கா சூரிய பகவான் என்ன பண்றார், நம்ம எல்லாரையும் காப்பாற்றுறவராக இருக்கார், எந்நேரமும் காப்பாத்தின்னு இருக்கார். ஆனா நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா டேக்கன் ஃபார் கிராண்டட் நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்லையா. கிளம்புற எழுந்தாக்கா சூரியன் இன்னைக்கு வரதா வரலையாங்கிறத பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லை. ஏன்னா பை டிஃபால்ட் அவர் டெய்லி பிரத்யட்சமாக தரிசனம் கொடுக்கிறார். அப்போ இவர் தான் சுவாமி, சர்வ வியாபகராக இருக்கார், நித்தியம் நம்ம பார்க்க முடியறது பிரத்யக்ஷ தேவதையாக இருக்கார். ஆனா விஷ்ணுவாக அதாவது சர்வ வியாபகராக இருந்துட்டும் அவ்யக்தமாக அதாவது வெளியில பிரகாசமா சுவாமிதான்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியாதபடி ஆச்சாதயத்தையும் நாங்கள் சொன்னார். அது மாதிரி ஒரு லீலையை பண்ணி தன்னுடைய அந்த தேவதா ஸ்வரூபத்தை அப்படி மறைச்சு வச்சுட்டவராக இருந்துட்டு நம்மளை ரட்சிச்சுட்டு இருக்கார். ஸோ உகாரோ விஷ்ணு அவ்யக்தங்கிறத நேராக பார்த்துட முடியாது. அதனால தான் நாராயணன்கிற பதத்தை நேராக அவருக்கு கனெக்ட் பண்ணி சூரிய நாராயணன் பார்க்குறோம். அதே மாதிரி ரேப் ஆஃப் பாபஸ்ய ஹாரகாங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கா. ஏன்னா அக்னிஸ்வரூபமாகவே இருக்கார், அக்னியினால தான் நம்ம பாப்பங்கள்லாம் பொசுங்கிறது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது சூரிய பகவான் யாரு, சாட்சாத் ஒரு அக்னி மண்டலமாகத்தானே அவர் இருந்துட்டு இருக்கார். அவருடைய அக்னி தகிப்பை நம்மளால தாங்க முடியாதுங்கிறதுனால அதை நிறுத்தி குறைச்சு நமக்கு தாங்கக்கூடிய வெப்பத்தை கொடுக்கிறவராக இருக்கார். மற்றபடி சோர்ஸ் ஆஃப் ஃபயர், சோர்ஸ் ஆஃப் ஹீட், லைட் எல்லாமே அவர் தான். அப்போ ரேபகான்னு சொன்னாக்கா அந்த ஒரு அக்ஷரத்திலே சூரியனை நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்க முடியாது. ககார சித்தித புரோக்தா அப்படின்னு சொன்னதுனால நமக்கு சித்தியை கொடுக்கக்கூடியவராக அனுகிரகபரமாக இருந்துட்டு நம்ம எடுக்கக்கூடிய எல்லா பிரயத்தனத்திலையும் எல்லா முயற்சியிலையும் நமக்கு ஒரு சக்சஸ் கிடைக்கிறதுக்காக அனுகிரகத்தை பொழிஞ்சுட்டே இருக்கக்கூடிய பரம கருணாமூர்த்தியாக இந்த சூரிய பகவானையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால இந்த குருங்கிற ஒரு சாதாரணமான ஒரு அர்த்தம் முதல்ல பார்த்தோம், இருளை போக்குகிறவர்னு. அப்படி சொன்னாலும் இருளை போக்குகிற இந்த சூரிய பகவானே தான். இப்படி விசேஷமாக பெரியவா கொடுத்த இந்த அர்த்தத்திலிருந்து வச்சு பார்த்தாலும் சூரிய பகவான்னு தனியாக சொல்லாம விஷ்ணு அவ்யக்தாவை சேர்த்து சூரிய நாராயண சுவாமி அப்படின்னே தெரிஞ்சுக்கலாம். இந்த ரேபத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய விசேஷம் இருக்கு. அந்த கனெக்ஷன்ஸை நம்ம நாளைக்கு ரசிக்கிறதுக்கு இருக்கோம். பெரியவா சரணம்.